வணக்கம். எல்லாத்துக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மனிதன் ஒரே மூணு கேரக்டர் தான். ஒருத்தவன் எல்லா கேள்வியும் தெரிஞ்சவன் கர்ணன். அவர் ஒரு கேரக்டர், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிடுவார் கர்ணன். அடுத்தது அர்ஜுனன், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் அர்ஜுனன். அடுத்தது துரியோதனன், அவர் என்ன பண்ணார்? கேள்வியே கேட்க மாட்டார். எது எக்கெடுக்கட்டு போனாலும் சரி அமைதியாக இருந்துருவார். அது ஒரு கேரக்டர், அந்த காலத்தில் உள்ள கேரக்டர். அப்படி இப்போ உள்ள காலகட்டத்தில் அன்னியன் மாதிரி, அன்னியன் ஒரு கேரக்டர், ரெமோ ஒரு கேரக்டர், அம்பி ஒரு கேரக்டர், ரைட்டுங்களா? அதில் அன்னியன் வருவார், எல்லாத்தையும் அழிச்சிருவார். ரெமோ வருவார், லவ் பண்ணுவார், அதுவும் ஒரு கேரக்டர். ஆனால் அம்பி லவ் பண்ணும், அம்பியை பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. ரூல்ஸ் பேசிக்கிட்டு ரொம்ப இதாக இருப்பார், ரொம்ப நியாயமாக இருப்பார். அவருக்கு யாருக்கும் பிடிக்காது, லவ் பண்ணுறவங்களும் பிடிக்காது, உலகத்தில் அவங்க சுற்றி யாருக்கும் பிடிக்காது. அதுமாரி அம்பி. ஆனால் அம்பியும் தோற்றுருவான், ரெமோவும் தோற்றுருவான், அம்பி தான் ஜெயிப்பான் கடைசியில். அதேமாரி அகிம்சை எப்பயுமே ஜெயிக்கும். அந்த காலத்தில் சுதந்திரம் வாங்கிறதுக்காக, இந்தியாவை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ராஜர்கள்லாம் இருந்தாங்க, ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட யானைப்படம், குதிரைப்படம் எல்லாமே இருந்தது. எதிர்த்து போராடினாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ ஒரு ராஜா தான் வாங்கியிருக்காங்க, வெள்ளைக்காரனை விரட்டி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்தார். சும்மா AK-47 பீரங்கி படை, எவ்வளோ படையை வச்சு போராடி பார்த்தாரு, அப்போ கூட இல்லை. ஆனால் அகிம்சைன்ற ஒரு வழியை எடுத்தார் நம்ம மகாத்மா காந்தி. அவர் அகிம்சை அப்படிங்கிறது அந்த கடைப்பிடிச்சார். சுதந்திரம் ஈஸியாக வாங்கி கொடுத்துப்பட்டு, ஈஸியாக வாங்கல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடித்து பார்த்தான் வெள்ளைக்காரன், பூட்ஸால் உதச்சி பார்த்தான், மூஞ்சிலெல்லாம் காரி துப்பிருக்கானுங்க. ஆனால் எதுவுமே செய்யாமல் அகிம்சை எதிர்த்து போராடாமல் அடி வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தி. அப்போ அகிம்சை தான் ஜெயிச்சிருக்கு. அந்நியன் சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாலும் ஜெயிக்க முடியல. ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, அப்பவும் ஜெயிச்சு சுதந்திரத்தை வாங்க முடியல. அகிம்சை அப்படிங்கிற ஒரு வழியை எடுத்து நம்ம மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? அதனால் கத்தி எடுக்காத, புத்தியை திட்டு. அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அடங்கமறுனா அடக்கமாயிடுங்க, அத்துமீறுனா செத்து போயிடுவீங்க, புரியுதா? புத்தி எடுங்க. கத்தி எடுக்கிறவன் ஜெயிக்க மாட்டான், புத்தி எடுங்க. எல்லா மனிதர்களும் நான் சொல்கிறது தான். அகிம்சை கடைப்பிடிங்க, புத்தியோடு இருங்க, வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். 11 தான் தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க.